வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையினுடைய 22வது பாடல். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டுங் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இப்பாட்டினுடைய விளக்கம்: பேரரசர்களும் ஆணவமடங்கி உன் கட்டிலின் அருகில் கூட்டமாக வந்து காத்திருப்பது போல் நாங்களும் உன்னை வந்தடைந்தோம். சற்றே விரிந்த தாமரை பூ போன்ற உன் கருணை திருவிழி பார்வை எங்கள் மேல் படக்கூடாதா? சந்திரனும் சூரியனும் ஒருங்கே உதயமாவது போன்ற உன் கண்களால் எங்களை ஒருமுறை பார்த்துவிட்டால் எங்கள் வினைகள் யாவும் தீர்ந்து போகுமே என்பது இப்பாடலுடைய பொருள். அடுத்ததாக திருவெம்பாவையினுடைய 22வது பாடல் மாணிக்கவாசகர் அருளி செய்தது. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழையள நயனக்கடிமலர் மலர மற்றண்ணல் அங்கண்ணாம் திரள்நிறை அர்பதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. இப்பாட்டினுடைய விளக்கம்: உன் திருமுகத்தின் கருணை போல் கதிரவன் கிழக்கில் எழுந்துவிட்டான். இருளானது மறைந்துவிட்டது. உன் திருவிழிகளைப் போல மலர்ந்த தாமரை பூக்களில் வண்டுகள் கூடி மொய்க்கின்றன. திருப்பெருந்துறை இறைவனே, பேரருட் செல்வத்தை எங்களுக்கு அளித்தற் பொருட்டு இன்ப மலையாக இருப்பவனே, பள்ளி எழுந்தருள்வாயாக. இதுடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவெம்பாவை நிறைவடைந்தது. நாளை தினம் மற்றொரு பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.